ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் கேண்டி பாய் மார்வா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 அப்படி அந்த 23ல் என்னெல்லாம் நடந்திருக்கோம், நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டோம், அதுதான் ஃபஸ்ட்டு இந்த 23ல் பேச போகிறதா இருக்கும். ஃபஸ்ட் நான் இவனை எங்கே பார்த்தேன், எப்படி நாங்கள் ஃப்ரெண்ட் ஆனோம், எங்களுக்குள்ளே இருக்க நட்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ரெண்டு பேர் நாங்களே சொல்லிக்க போகிறோம். என் மேலே உள்ள பாசம் அவன் தெரிஞ்சுக்க போகிறான், அவன் மேலே உள்ள பாசம் எவ்வளோன்றது நான் தெரிஞ்சுக்க போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இவனோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக வீடியோ வரல, கூடிய சீக்கிரத்தில் வரும்னு நினைக்கிறேன். அது வந்து டைம் அந்த இஷ்யூனால டைம் இஷ்யூ, இந்த ஒரு ரீசனால் தான் எங்களால் வீடியோ போட முடியல. பிளான் பண்ணியிருக்கோம், ரீல்ஸ் வந்து கொலாபரேட் பண்ணி ரீக்ரியேட் பண்ணுவோம், இதுக்கு ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்கோம். போக அப்படியே பொறுமையாக வீடியோ பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நிறைய பேர் அந்த டான்ஸ் ஆன வீடியோக்கு வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. டான்ஸ் வீடியோக்கு வந்து வரவேற்புலாம் ஒரு சில பேர் கிடச்சிருந்துச்சு. எனக்கு அந்தளவுக்கு போகலனாலும் அவனோட சேனலில் வந்து நல்ல வியூஸ் போச்சு. எனக்கு தான் கிடச்சிது, போய் சொல்கிறேன். நல்ல வரவேற்பு தான், அது எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலாக எந்த டேன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாயுடு வாலில் ஆடினேன்னு சொல்லிட்டு ரீட்டெயில் டே எம்ப்ளாயிஸ் டே, அந்த டேக்கு வீடியோ டான்ஸ் ஆடி போட்டோம். அது நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த இவரை வந்து நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜ், என் காலேஜ் ஆக்சுவலாக கந்தசாமி நாயுடு காலேஜ், அந்த காலேஜில் தான் நான் இவரை பார்த்தேன். ஃபஸ்ட்டு நான் வந்து உள்ளே என்ட்ரி ஆகும்போது வேற ஒரு பையன் பார்த்தேன். அவன் வந்து தனுஷ், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், குண்டா இருப்பான். அவன் தான் பார்க்கறதுக்கு ரேங்க் காலில் கூட இருப்பான், தனுஷ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அவரை தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். எனக்கு பின்னாடி தான் உட்காந்துருந்தான் தலைவன். இவர் வந்து முன்னாடி உட்காந்துருந்தார். ஒரு தனியாக ஒரு அடாத பிள்ளை மாரி, திருவிழாவில் காண போன பிள்ளைங்களாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி முன்னாடி உட்காந்துருந்தாப்புல தலைவன். காலேஜில் கிளாஸ் ரூம்லாம் சொல்லிட்டாங்க செலக்ட் பண்ணிட்டு, சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளாஸ் ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டோம். இவர் கரெக்டாக பார்த்தா என் பெஞ்சுக்கு முன்னாடி பெஞ்ச். ஒரு 2 நாளாக என்கிட்ட பேசலை, என்ன ஏதுன்னு கேட்கல. செல்ஃபி எடுக்கும் போது கூட 3 குரங்கு மாதிரியே வச்சுருந்தான். அதுக்கப்புறம் எப்படி வந்து பேசணும்னு கேளுங்களேன். சொல்லிட்டேன், எப்படிமா வந்து பேசுனீங்க? வந்து பார்க்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது. அவன் அபினேஷ் வந்து நிறைய பேர் வெறுக்க ஆரம்பிச்சாங்க, பேசாமல் இருந்தாங்க. அந்த நேரத்தில் நான் கூட பேசினேன். வந்து கிளாஸில் நிறைய பேர் பொறாமப்பட்டாங்க, சண்டே வந்துருக்கு. ஆனால் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நாங்கள் விட்டு தரல. இப்போ என்ன சொல்ல வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கிளாஸில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு பிடிக்காது. அதனால என்ன பண்ணாங்க, சில பேர் வந்து ரூமர்ஸ்லாம் பரப்புனாங்க. அந்த லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு ப்ராங்க்லாம் பண்ணுவாங்கல்ல, ப்ராங்க்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ப்ராங்க்லாம் வந்தது. ஆனால் அந்த மாதிரி நிறைய நடந்துருக்கு. அந்த மாதிரி பேசாமலாம் இருந்துட்டானுங்க. நானும் என்ன பண்ணுறேன், சரி பேச வேணாம், இவனுங்கெல்லாம் பேசினா என்ன பண்ண போகிறேன். இவனோட கேரக்டரும் அப்படியே நிறைய சிங்க் ஆயிருக்கு. அது வந்து நான் சொல்ல வரேன். பேசாமல் இருந்துட்டானுங்க. ஸோ பேசாமல் இருக்கவும் நானும் என்ன பண்ணேன், சரி அவனும் தேவையில்லை, நம்ம எப்பவுமே தனிமையில தானே நேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தனிமையாகவே இருந்துட்டேன். அப்போ தான் இவன் வந்து பேசினான். இவன் வந்து பேசுகிறோன்னே ஒரு யார்கிட்டையுமே இல்லாத ஒரு ஃபீல். அந்த ஃபீல் எப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க, இப்போ யார்கிட்டயா சொல்ல வரீங்க அப்படின்றப்போ அவங்ககிட்ட சொன்னால் எல்லாமே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும்ல, அந்த ஹாப்பினஸ் இவங்கிட்ட கிடச்சிச்சு. அப்புறம் நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம என்னோட லவ் மேட்டர்லாம் அவன்கிட்ட சொன்னேன், அவனோட லவ் மேட்டர்லாம் என்கிட்ட சொன்னான். அந்த மாதிரி மாற்றி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதாவது இப்போ வந்து அவன் சொல்கிறத வந்து நான் வெளியில் சொன்னது கிடையாது. இந்த லவ்வில் வந்து தேர்ட் பர்சன் ஒருத்தவங்க நொஞ்சா இதுவாகிடும் சொல்லுவாங்க, ஆனால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது வந்து சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து பாண்ட் கிரியேட் பண்ணணும் நம்ம. ஐ மீன் இப்போ என்ன சொல்ல வரேன்றது எனக்கு புரியல. நிறைய பேர் தப்பாக நினைப்பாங்களாடா. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு லவ்ன்றப்போ அந்த லவ்வில் வந்து மூணாவது மனுஷன் வருவான்ல, அந்த மாரி தான். பட் இவனோட லவ் வந்து எப்படின்னா, ரொம்ப நாளாகவே என்ன பண்ணனா கமிட்டட் ஆகணும் ஒரு ஆசை, ஓகேவா. இந்த மாதிரி வந்து ஒரு பிரேக்கப் கேஸ். இவர் சூப் பாய், என்ன சூப்பு ஆட்டுக்கால் சூப்பா கோழி, சரி சூப் பாயாக இருந்தாப்புல. வந்து லவ் பண்ணாமல் சரி யாரடா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்காம சைலண்டாக இருந்தாப்புல. யாரெல்லாம் பண்ணலாம் சரி விடு, அப்படிலாம் இருந்தேன் நான் தான் நினச்சேன். ஆனால் இல்லை, நம்ம ஒரு சிங்கிள் மனுஷனாவே சுற்றினேன் தான். நான் சொன்னேன் லவ் பண்ணுறா, ஒரு பொண்ணு மேலே க்ரஷ் இருந்திருக்கு. நம்ம தலைவன் என்ன பண்ணிட்டான், கிட்டத்தட்ட 7 மாசமா வெறும் ஃபோன்லேயே லவ் இவெல்லாம் எப்படின்னா சொல்லவும் இல்லை பேசவும் இல்லை, அன்கண்டிஷனல் லவ். ஐயோ நானும் என்ன பண்ணேன், சரிடா நீ வந்து ரொம்ப நாளாக சொல்லாமலே இருந்தேன்னா வந்து கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை அவங்களுக்கு ஒரு மேலே க்ரஷ் இருக்கலாம், உனக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் யார் மேலேயாவது க்ரஷ் இருக்கலாம், அதனால் நீ சொல்லி பாடுறா அப்படின்னு நம்ம தலைவங்கிட்ட சொன்னேன். நான் என்ன பண்ணேன், நம்ம தலைவன் வந்து போய் சொல்லிட்டாப்புல. சொல்லிட்டதானே
சொல்லிட்டு ஒன்னதுக்கு அப்புறம் தான் அவன் லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா ஃப்ரெண்டை வந்துட்டான், ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்டான். இவன் தான் ஃப்ரெண்டு. உண்மையாக தானே சொன்னேன். ஆனால் என்ன ஒரு நட்பு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆச்சு. எப்படின்னா ஒரு லைஃப் கொடுத்தது நான்ற மாதிரி சொல்லி சுற்றின்னு இருப்பான் இன்ன வரைக்கும். கேளுங்களேன், சொல்ல என்ன சொல்ல வரையே சொல்லி பார்க்கலாம். சொல்லு. எனக்கு வந்து அபினேஷ் மீட் பண்ணணும்னு இருந்திருக்கு. ஆனால் விதியில் அப்படி இருக்கு, ஸ்டோரியில் அப்படி இருக்கு. நானாலாம் ஒன்றும் பண்ணல. ஸ்டோரி இருக்கு. மாவீரன் படத்தில் எப்படி வரும்ல, உங்களுக்கு தெரியும், சிவகார்த்திகேயன் ஃபேனு, அதனால கூட இருக்கலாம். இவருக்கு ஒரு ஸ்டோரி இருக்குதான். நம்ம கடவுள் விதி எழுதிருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு விதி எழுதிருப்பாரா இருக்கு. ஆனா அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு உன்னை வந்து நான் பெரிய ஆள் ஆகணும், நீ வந்து நான் வழி காமிச்சிட்டேன். இவர் வந்து காரு இப்படி இருக்குடா, இந்த வழியில நீ போனா இவர் வந்து நான் வழி காட்டிட்டேன். இவரு காரு பங்களான்னு வச்சுட்டு கார்ல டாடா கண்ணு போவாரு. நான் இவருக்கு என்ன கையை கட்டின்னு வணக்கம்பான்னு சொல்லுவா. அப்புறம் நீ அப்படியே படிப்படியா வரணும், யூடியூப்லயும் வரணும். நான் சொல்லியிருக்கேன், இப்ப நான் அவனுக்கு மோட்டிவேட் பண்ணுவேன், அதே மாதிரி அவன் எனக்கு மோட்டிவேட் பண்ணுவான். ஒரு வந்து எங்களுக்குள்ள நாங்க எதுவுமே எதிர்பார்த்துக்க மாட்டோம். நிறைய ஐடியா கொடுப்போம், எதுவுமே எதிர்பார்த்துக்க மாட்டோம். ஒரு மணி பிரச்சனைனா கூட அவள்தான் இருக்கிறதே தருவான். நான் எப்ப கேட்டாலும் கொடுப்பான். அதுக்காக அதனால மட்டும் தான் அவன் ஃப்ரெண்டுன்றது கிடையாது. இது வந்து நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டான், அதனால அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி 2003 வந்து எங்களுக்குள்ள நிறைய கஷ்டம் இருந்துச்சு. எங்கே போனாலும் ஒன்றா தான் சுற்றின்னு இருப்போம். எங்களுக்கு நிறைய ஹேட்டர்ஸ் வந்தாங்க. அந்த ஹேட்டர்ஸ்லாம் எப்படின்னா, இவனுக்கு 2 பேர் மட்டும் ஒன்றா ஜோடியாக சுற்றினுக்கிறானுங்களே, இவனை 2 கல்யாணம் பண்ணிக்க போகிறானுங்களா, இவனு லவ்வர்ஸா அப்படின்னு இப்போ நீங்க வந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பீங்க. எங்களை மாதிரியே உங்க 2 பேர் இருப்பீங்க. உங்களை பார்த்து என்ன சொல்லிப்பானுங்க, 2 பேரும் ஒன்னாவே சுத்தினுங்கிறானுங்களா, கட்டி பூசினே சுத்தினுங்கிறானுங்களா, இவனுக்கு ஒரு வேளை கல்யாணம் பண்ணிக்க போறானுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரிதான் எங்களுக்கும் சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆனா நாங்க நீ வந்து இப்படி சொல்லினே இருந்தா நாங்க கண்டுக்கவே மாட்டோம். போடா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதில் விட்டு அந்த காதில் விட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளவுதான். அதனால நாங்க என்ன பிளான் பண்ணாலும், ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸ் டேவா இருந்தாலும் சரி, நாங்க 2 பேர் தான் ஆடும். எங்க 2 பேருக்கும் கட்ஸ் இருக்கு. எங்க 2 பேருக்குமே ஒரு அங்கம் தெரியணும். அவ்வளவுதான். இப்ப இவனுக்கு ஒரு பிரச்சனைனாலும் வாழ்ந்து நம்ம பேர் அப்படி தெரியணும். இப்போ வந்து அபினேஷ் அர்ஜுன் அப்படின்ற ஒருத்தவங்க இருந்தாங்க, இருந்துட்டு செத்து போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளம். ஏன்னா நாங்க யூடியூப் ஆரம்பிச்சு அதுக்காக தான் யூடியூப்லயே ஆரம்பிச்சோம். ஆக்சுவலா எங்களை வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க, எல்லாருமே ஒதுக்க தான் செஞ்சுட்டு இருந்தானுங்க இத்தனை நாளாவே. இப்போ ஓரளவுக்கு நாங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரொம்பலாம் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கிடையாது, வெறும் 1.47 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். பட் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன பிடிக்கும். அதில் ஒரு 1000 சப்ஸ்கிரைப்னா ஜஸ்ட் அதில் ஒரு 100 சப்ஸ்கிரைப்க்கு என்ன பிடிக்கும், அந்த மாதிரி தான். ஸோ அந்த 100 சப்ஸ்கிரைபுக்கும் என்னை விரும்புகிறவங்க, அதுவே எனக்கு பெரிய விஷயம். ஒரு 10 பேர் நம்மளை பார்த்தாலே ஒரு பெரிய விஷயம் தானே. அந்த மாதிரி 100 பேர் எங்களை பார்க்குறாங்க, அவ்வளோதான். இப்போ அவனுக்கு ஒரு 879 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களா, 243 843 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு 5 பேர் 10 பேருக்கோ அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் கூட அவனுக்கு பிடிக்கலாம். ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது வந்து அபினேஷ் சொன்னால தான் அதை நான் போட்டேன். லியோ படம் இதனால ரெஸ்பான்ஸ் வீடியோ போட்டேன், 45K வியூஸ் போச்சு. பட் அது ஏட்டர்ஸ் என்ன பண்ணாங்க, பேன் பண்ணாங்க. அந்த மாதிரி ஏட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் என்ன பண்ணணும், கடந்து வரணும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னா அவன் சொல்றதை கேட்கலாம், அது தப்பு கிடையாது. ஐ மீன் உங்களுக்கு நான் சொல்ல வரது புரியுதுன்னு நினைக்கிறேன். இவன் வந்து இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு நான் அதை கேட்டுப்பேன். ஏன்னா அந்த விஷயம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் என் மண்டையில் ஓடும். இவன் சொன்னானே அது, அப்போ இந்த விஷயத்தில் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாரி எங்களுக்குள்ளே நாங்கள் மாற்றி மாற்றி மோட்டிவேட்டாக சொல்லிகிட்டு இருப்போம். அப்போ வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் கிடைக்கும், புரிஞ்சுல? அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகும். எனக்கு ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி மாற்றி மாற்றி எங்களுக்குள்ள ஷேர் பண்ணிப்போம். ஸோ இதுதான் 2023 வந்து எங்களுக்குள்ள உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் நல்லதும் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இதுவாக போச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நான் வந்து ப்ராங்க்லாம் பண்ணேன். இவர்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக பேசலை, சண்டைலாம் ஓடிடுச்சு, கொஞ்சம் ஃபன்லாம் பண்ணேன், கொஞ்சம் வெறுப்பேற்றுனேன். அடுத்த நாள் இவரும் பண்ணார், இவரும் வந்து கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தார். அது எதுக்குன்னு கேளுங்களேன். சொல்லு பண்ணி பார்க்கலாமேன்னு பார்த்தேன். இவர் பண்ணி பார்த்தாரா, நாங்கள் எருமை பார்த்துக்கலாம். எவ்வளோ நக்கல் உனக்கு. இந்த மாதிரி ஃபன்லாம் பண்ணுவோம். ஆனால் மறுபடியும் வந்து என்னதான் சண்டை போட்டாலும் இவெல்லாம் அச்சிருக்கேன், மாணவரே அச்சு எந்த பட்டாரம் நடிப்பேன், அடுத்த நாளே வந்து பேசுவான். அவ்வளோதான், அதான் ஃப்ரெண்டு. இப்போ எனக்குள்ள ஒரு பேட் ஹேபிட்ஸ் இருந்தாலும் நீ இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறவன் வந்து ஃப்ரெண்டாக தான் இருப்பான். அந்த மாதிரி தான் இவனும்.
நம்மளுக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது, நல்ல குழந்தை இது. சாம்பார் சரியான சரி சரி விடு சரி விடு. வேற என்ன சொல்ல, காரக்குழம்பு. இது நாங்கள் எங்களுக்குள்ள உள்ள ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்களும் உங்களுக்குள்ள ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவனை விட்டுறாதீங்க. கடைசி வரைக்கும்னா ஒரு எண்ட் ஆஃப் லைஃப் அது வரைக்கும் அவனுக்கு சப்போர்ட்டாக இருப்பான். அதுதான் சொல்லுவேன். இப்போ இவனுக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ நான் வருவேன், மற்றவன் வரானோ இல்லையோ நான் வந்து நிற்பேன். அவ்வளோதான். எங்கள் 2 பேரால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். அதுதான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். அடிச்சுட்டு போ முடிஞ்சிச்சு. அப்புறம் இந்த பின்னாடி பேசுறது அதெல்லாம் நாங்கள் இந்த பின்னாடி பேசுகிறவங்களாம் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. நம்ம வந்து அதை ஃப்ரீயாக விட்டுட்டு நம்ம 2 பேருக்கு என்ன பண்ண முடியும். இப்போ எங்களோட ஆம்பிஷன் என்னென்னா யூடியூப்பில் நாங்கள் நிறைய வீடியோஸ் பண்ணோம், நிறைய பேர் எங்களை பார்க்கணும். பார்த்துட்டு ரொம்பலாம் இந்த காரில் வந்து டாட்டா காட்டணும், பெரிய வீடெலாம் கட்டிட்டு சுற்றணும் அப்படின்லாம் இல்லைப்பா. ஒரு 10-20 பேருக்கு எங்களுக்கு தெரியுதா. ஏட்டர்ஸ் வந்து நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் அவனுங்க இப்போ நம்ம வந்து ஒரு மிடில் இருக்கிறதுனால அவனுங்களுக்கு என்னென்னா நம்ம பார்த்தா மட்டமாக தெரியும். இதே நம்ம டாப்பில் வந்து வச்சுக்கோங்க, அவனே வந்து நம்மகிட்ட பேசுவான். ஏன்னா நம்ம அப்போ டாப்பில் இருக்கோம். அவனுக்கு ஏன்னா அந்த டைமில் யூஸ் ஆகும். ஏன்னா அப்போ உங்ககிட்ட ஏதோ இருக்குது, உங்ககிட்ட ஒரு பேர் புகழ் இருக்குது, அந்த ஒரு மேட்ருக்காக வந்து பேசுவான். ஸோ இதை வந்து நீ ஒரு மேட்ராகவே எடுத்துக்கக்கூடாது. ஓகே. ஸோ நம்ம வந்து என்ன வேலை பார்க்கணுமோ அதுதான் பார்க்கணும். நமக்கு தெரிஞ்சதுலாம் இதுதான். வீடியோ போட்டுமா, 4 பேருக்கு நம்ம தெரிய வச்சுமா, அவ்வளோதான். சப்போர்ட் கிடச்சிச்சா முடிஞ்சிச்சு. இதுதான் நம்ம லைஃப். ஸோ ஓகே காய்ஸ், 2023 வந்து நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டோம், ஃபீல் பண்ணோம், அழுதோம், நிறைய ஏட்டர்ஸ் வந்தாங்க, நிறைய பேர் கூட சண்டை போட்டோம், லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் கிடச்சிச்சு, அதேமாரி நிறைய ஹாப்பினஸ் கிடச்சிச்சு, புது பார்ட்னர் கிடச்சான். புது பார்ட்னர்னா நான் எங்களை சொன்னேன், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது, அதுவும் இருக்குது. நான் அதை வந்து லேட்டராக ரிவீல் பண்ணுவேன். போக வீடியோ வந்து ஓரளவுக்கு ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் இருக்குது. போக வந்து எங்களோட விஷயத்தெல்லாம் நாங்கள் பொறுமையாக சொல்லுவோம். உங்கள் விஷயத்தை கேட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்லலாம். பட் ஆனால் ஒரு சில பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் லைஃப்பில் ஓரளவுக்கு நல்லா வரலாம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை, ஹோப் கொடுக்கும். அப்புறமா இந்த டிப்ரெஷனில் இருக்கும்போது கொஞ்சம் சிரிக்க முடியாது தான், கொஞ்சம் அளவுக்கு ஏதாவது பாட்டு போட்டு சிரிக்க ட்ரை பண்ணுங்க. டிப்ரெஷன்ல நான் பண்ணியிருக்கேன், ஏன்னா எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் அவனும் அந்த மாதிரி கேட்போம். நான் என்னன்னா ஒரு டிப்ரெஷனில் இருப்பேன், அந்த டைமில் என்ன பண்ணுவேன்னா டப்புன்னு ஹெட்செட் எடுத்து காதில் போட்டு பாட்டை முடிஞ்சிச்சு. பாட்டை கேட்டுனா அந்த டைமில் ஜாலியாக ஆகிடுவேன். மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த ஃபீலிங் வந்துச்சுன்னா புதுசாக ஏதாவது வீடியோஸ் ஏதாவது பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துருவேன். அவ்வளோதான், அப்போ பழசம் மறந்துடுவோம். இதுதான் நம்மளோட பிளான்ஸு. ஸோ அந்த மாரி தான். அடுத்து சொல்லுங்கள், எதாவது சொல்ல வரீங்களா? ஓகே காய்ஸ், 2023 இதோட முடிய போகுது. இதோட 2024 வருது. அப்புறம் இன்னும் ஒன்று யாரையும் இந்த பாடி ஷேமிங் வச்சு கலாய்க்கக்கூடாது. அது ரொம்ப நம்ம ஒல்லியாக இருக்கிறதுனால நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன், இவனையும் சொல்லியிருக்காங்க, என்னையும் சொல்லியிருக்காங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய ஆக்டர்ஸ்க்கும் நடந்திருக்கு. அதனால நாங்கள் 2 பேரும் ஆக்டர்ஸ் தான் நினச்சிக்காதீங்க. அவன் என்ன சொல்ல வரான்னா, அவன் எங்களைன்னு சொல்ல வரல, ஆக்சுவலாக வந்து ஒருத்தவங்களோட தோற்றத்தை வச்சு நம்ம கலாய்ச்சிட்டு இருப்போம். அப்படிலாம் எங்களை கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் இப்படின்னா ஒல்லியாகவே இருப்போம். ஏன்னா அது எங்களோட ஜீனம், சரியா? அந்த ஒரு ஜீனால நம்ம எப்பவும் ஒல்லியாக தான் இருப்போம். நானும் நிறைய ஒர்க் அவுட்லாம் பண்ணுவேன், ஜிம்முக்குலாம் போவேன். தீனி உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியுது, ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி டெவலப். நினைக்கிற அளவுக்கு தீனியில் அந்த தீனிலாம் அத்துப்படுவேன், அவ்வளோ தீனி தின்னுவேன். ஏன்னா நாங்கள் இந்த வயசுலேயே நாங்கள் வேலைக்கு போகிறோம், ஒர்க் போகிறோம். எல்லாரும் இந்த வயசில் வேலைக்கு போகிறாங்க, அதனால பெருமையெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால கூட இருக்கலாம். எங்களால் வீடியோ போட முடியாத ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒர்க் போயிட்டு இப்போனா நாங்கள் காலேஜும் போயிட்டு பார்ட் டைமாக ஒர்க்கும் போயிட்டுருக்கோம். அந்த டைமிங் வந்து செட் ஆகலை. எப்போல்லாம் லீவ் கிடைக்குதோ அப்போ மட்டும்தான் எங்களால் காலேஜ் மாதிரி ஏதாவது ஒரு ஹார் கிடைச்சா வீடியோ கிடைச்சா அப்போ வந்து ஒரு சில டைமில் கட்டர்ஸ்லாம் வந்து வீடியோ எடுப்போம். ஆனால் அந்த நிறையா கோல்டன் டைம்ஸ் சொல்லலாம், கோல்டன் டைம்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் 2023 ஒரு பெஸ்ட் பார்ட்னர் கிடைச்சான். ஸோ அந்த மாதிரி 2024 வருது. இதில் என்ன வேணால் நடக்கலாம், நிறைய ஹாப்பினஸ் கொடுக்கலாம், லைஃப் மாறலாம் அப்படின்ற இதுதான் இருக்குது. நிறைய பேருக்கு நம்பிக்கை கூட வரலாம். எங்களோட லைஃப் கொஞ்சம் நம்புங்க, எல்லாரையும் யாரையும் ஏமாத்தாதீங்க லவ் பண்ணுற பேரில். அதெல்லாம் ஆனால் நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு நடக்குது அது.
அப்புறமா அது வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து யாரோ லவ் ஃபெயிலியர் போல அதை சொல்லிட்டு இருக்கான். சரி அது அந்த இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் ஃபேக் ஐடி வச்சு நிறைய பேர் எனக்கும் நடந்திருக்கு. யாரும் இதெல்லாம் 2023 நடந்த சம்பவங்கள் அவருக்கு. எனக்கு அந்த ஸ்டார்டிங் அந்த மாதிரி வந்தது எனக்கு, அப்புறமா போயிடுச்சு. எனக்கு அப்படிலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சலாம் நான் ஒரு ஆடிஷன் போனேன் 23ல. அவ்வளோதான், அசிங்க பற்றி வெளில தொத்தி விட்டானுங்க. நானும் என்ன பண்ணிட்டேன், அழுதேன். அடுத்த நாளே மறுபடியும் வீடியோ போட ஆரம்பித்தேன். இப்படி தான் மாறிச்சு லைஃபு. வேற என்ன பண்ணுறது? அதுக்காக அதையும் நினச்சி அளவா முடியும். புதுசாக போனோம். இப்போலாம் ரிமெம்பர் பண்ண வேணாம். நாங்கள் என்ன யோசிக்கிறோம்னா 24ல் ஒரு நல்ல லெவலில் இருக்கும். நல்ல லெவல்னா ஒரு 10-20 பேருக்கு எங்களுக்கு தெரியணும். எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான் எங்களுக்கு தேவைலாம். இதுதான் மட்டும்தான் முடியும். ஒரு சில பேர்லாம் யோசிப்பாங்க, யூடியூப்ல நீ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் நீ தான் காசு சம்பாரிச்சிட்டு போவ அப்படின்ட்டு. எங்களுக்கு அந்த காசே வேணாங்க, யூடியூப் காசே வேணாம். எனக்கு தேவைலாம் சப்ஸ்கிரைபர்ஸ். முடிஞ்சிச்சு. அவங்களுக்காக நான் வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு எதாவது பண்ணுறேன், பேசுகிறேன். அந்த சப்போர்ட் அது போதும். என்ன அதை வச்சு நமக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சுன்னா அதை வச்சு நாங்கள் பண்ணுவோம். இதுதான் எங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு வழி. 4 பேருக்கு எங்களுக்கு தெரியும். இதுதான் நாங்கள் ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ 2024 நல்லா இருக்கணும், எல்லாருக்குமே நல்லா அமையுன்ற நான் வாழ்த்துறேன். உங்களுக்கு எவ்வளோ டிப்ரெஷன் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தட்டி விட்டு போயினே இருங்க, ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள். உங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்கோ அதை வெளியே காமிங்க. உங்களுக்கு டான்ஸ் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது. நிறைய டேலண்ட் இருக்கு, ஆனால் வெளியில் காட்ட மாட்டேன். ஒரு சில பேர்லாம் ஃபேஸை வச்சே கலாய்ப்பாங்க. அதனால நீங்கள் வந்து எதுவுமே டிப்ரெஷன் ஆகிக்கவே ஆகாதீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ பண்ணுங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸே அது விட்டுறாதீங்க. சரிங்களா? உங்களுக்கு என்ன ஒர்க் தெரியுமோ அந்த ஒர்க்கை பண்ணுங்க. நம்ம வீட்டில் என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ அதை யோசிச்சுட்டு மைண்ட் டிப்ரெஷனாக போயிட்டே இல்லாமல் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்றத மட்டும் யோசிங்க. எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. 2024 ஹாப்பியாக இருக்க நானும் வாழ்த்துறேன், அவனும் வாழ்த்துப்போம். ஓகே, தேங்க்யூ காய்ஸ். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இவனோட சேனலை கொஞ்சம் சப்போர்ட். ஓகே, ஏகேஎன் கேமிங் வித் அர்ஜுன். ஏகேஎன் கேமிங். ஸோ நான் வந்து அவரோட இதில் போடுறேன். நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்களை மாதிரி ஒரு நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆமாம், அப்படி நான் சொல்ல வரல. ஒரு வாலிப வயசு அந்த மாதிரி பசங்களாம் வளர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அதனால நமக்கு தேவையில்ல ப்ரோ. எங்க வீடியோ கூட நிறைய பேர் போடலாம், பிரச்சனை இல்லை. ஒரு சில பேர் எல்லாம் ட்ரோல் பண்ணி போறானுங்க ப்ரோ. என்ன பரவாயில்ல. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எடிட் பண்ணி அமிச்சான், பேம்பஸோட உட்காந்துக்கிறேன் நான். அந்த மாதிரிலாம் உட்காந்து எடிட் பண்ணி போட்டுக்கிறேன். அதெல்லாம் விட்டுட்டு அதில் வச்சு எதாவது சாதிக்க முடியுமா அப்படின்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோதான். ஓகேவா? 2024 நல்லா அமையலாம். பாய் காய்ஸ். ஹோப்பை விட்டுறாதீங்க. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்.